ஹாய் வியூவர்ஸ், இது ஒரு கதை. அப்படியே கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு போட்டி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஒரு உதாரணத்துக்கு 10 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 10 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துடணும். ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம்னா அந்த 10 கிலோமீட்டர் நடந்த இடமும் இவங்களுக்கே சொந்தமாயிடும் அப்படின்னு போட்டி வைப்பாங்க. யார் எவ்வளோ தூரம் வேணாலும் 10 கிலோமீட்டர் போகலாம், 20 கிலோமீட்டர் போகலாம், 30 கிலோமீட்டர் போகலாம். போயிட்டு கிளம்பின இடத்துலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டா அந்த போயிட்டு ரிட்டர்ன் வர்ற தூரம் வரைக்கும் அந்த நிலம் அவங்களுக்கே சொந்தம். அதனால் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வர அளவுக்கு உங்களுக்கு சொந்தனால போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் 5 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு 5 கிலோமீட்டர் நிலத்தை சொந்தமாக்கிக்குவான். அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அப்படியே போயிட்டு வந்து அந்த நிலத்தை சொந்தமாக்கிக்குவாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுவான், நமக்கு நிறையா நிலம் வேணும் அப்படின்ட்டு காலையில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருப்பான். ரொம்ப தூரம் நடந்துவான். நமக்கு நிறையா நிலம் வேணும், நம்ம எப்படியும் இதை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். போயிட்டு மணி 2 ஆகிடும். சரி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அவன் குறிப்பிட்ட அந்த ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவனால் அந்த ஆரம்பித்த இடத்த அடைய முடியாது. எவ்வளவோ வேகமாக நடந்து பார்ப்பான். போனதுலேயே அவன் உடம்பு களைச்சிரும். ஆரம்பித்த இடத்துக்கு வரலான்னா அவனால் வரவே முடியாது. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டு ரிட்டர்ன் வந்தாலும் அவனால் அந்த இடத்த அடையவே முடியாது. அதுக்குள்ளே சூரியனும் மறைஞ்சிரும். அப்போ பார்த்திங்கன்னா அவன் போட்டியிலேருந்து ஜெயிக்கவும் முடியாது. அவனுக்கு அந்த நிலமும் சொந்தம் ஆகலை. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்த போயிட்டு நேரத்தில் அடைஞ்சி எல்லோரும் அந்த ப்ரைஸை வாங்கிடுவாங்க. இவனால் மட்டும் ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம நிறைய நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பும் களைச்சி போயிடும். அவன் நினச்சதை சாதிக்க முடியாது. நிலமும் அவனுக்கு கையகப்படுத்த முடியாது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பேராசை பெருநஷ்டம்னு. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். முடியாத அளவுக்கு போனோம்னா நம்ம இருக்கிறதும் அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படின்றது தான் நம்ம இந்த சின்ன கதை மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு கதை பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு என்ன பண்ணுவான், தண்ணி கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தண்ணிக்காக வேண்டி கிணறு வெட்டலான்ட்டு ஒரு 10 அடி தோண்டுவான். பார்த்திங்கன்னா தண்ணியே கிடைக்காது. சரி நான் அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல தோண்டுவான்.